நிச்சயமா தற்போது தங்கத்தின் விலையை சரியாக யாராவது கணித்தால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய கோரிய சொல்லாக மாறிவிட முடியும். அந்த அளவுக்கு தங்கத்தின் விலையை அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. திடீரென குறைகிறது, திடீரென உயர்கிறது. எனவே பெரும் குழப்பம் நிலவி வரும் சூழலில் தான் தற்போது 1 கிராம் தங்கம் 15,000 1 கிராம் தங்கம் 15,000 தாண்டும் என்ற அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் அடுத்த வாரம் இதுவரை தங்கம் அடையாத புதிய உச்சத்தை அடைய போகிறது. அதாவது பீக் அடைய போகிறது. தங்கத்தின் விலை ஒரு பீக்கான ஒரு லெவலுக்கு செல்ல போகிறது என்ற வகையிலே வேர்ல்டு கோல்டு கவுன்சில், உலக தங்க கவுன்சில் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்வது மட்டுமில்லாமல் தங்கத்தின் எந்தெந்த இடத்தில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது, அந்த பரிமாணங்கள் எல்லாம் எப்படி நடைபெறும் என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கவனித்து வரும் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் தரவுகளின் கணிப்புகள், கண்ணோட்ட கணிப்புகள் சொல்கின்றன. கிட்டத்தட்ட 5% இருந்து 30% வரை தங்கத்தின் விலை தற்போதுள்ள விலையில் உயர்வு ஏற்படும். அதாவது தற்போது ஏற்கனவே 15,000 பல முறை தங்கம் தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட 17 முறை 18 முறை தங்கம் 15,000 தாண்டி இருக்கிறது. அதிகபட்சமாக தங்கத்தின் விலை எப்போது இருந்தது என்று பார்த்தால், அதாவது கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி தங்கத்தின் விலை 1 சவரன் ஆபரண தங்கம் என்பது 1,34,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதாவது 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய் என்ற வகையிலே விற்பனையானது. அதுதான் இதுவரை தங்கம் அடைந்த அதிகபட்ச உச்சம். அந்த அதிகபட்ச உச்சமான 16,800 ரூபாய் என்பதை தாண்ட போகிறது அடுத்த வாரத்திலே என்பதுதான் தங்க சந்தையில் உள்ளவர்களுடைய பலருடைய கணிப்பாக இருக்கிறது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள பிரபல நகைக்கடைகளுடைய சங்கம் இருக்கின்றது. தங்க வைர நகைக்கடைகளின் சங்கத்தினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகியும் அனுபவம் வாய்ந்த நகை விற்பனையாளருமான இந்திய அளவிலே பல நகை விற்பனை சங்கங்களிலே முக்கிய நிர்வாகியாக இருக்கும் ஜெயந்திலால் சலானியிடம் நாம் பேசினோம். அவரும் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். தற்போதைய நிலையிலேயே தங்கத்தின் விலை கிடுகிடுன்னு உயர்ந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பார்த்தாலே நீங்கள் பார்க்கலாம், கிடுகிடுன உயர்ந்து 2 நாட்களில் மட்டும் 4,400 ரூபாய் தங்கம் உயர்ந்திருக்கிறது. இன்று ஒரு நாளில் மட்டுமே நீங்கள் பார்த்தால் 2,170, நேற்றைய தினம் 2,240 என்று கடந்த 48 மணி நேரத்திலே 4,400 ரூபாய் தங்கம் உயர்ந்திருக்கிறது. எனவே இந்த தங்கத்தின் விலையில் நிச்சயமாக அடுத்த வாரம் அதிகபட்ச தங்கத்தின் விலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என அழைக்கப்பட்ட உலக தங்க கவுன்சிலினுடைய தரவுகளின் கண்ணோட்டமாக இருக்கிறது. எனவே அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று ஜெயந்திலால் சலானியிடம் நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நம்மிடம் தகவலை உறுதிப்படுத்தினார். ஆனால் தங்கத்தின் விலை உயரும் என்று சொல்லுவோம், ஆனால் அடுத்த நாளில் தங்கத்தின் விலை குறைவு ஏற்படும். உடனடியாக தங்கத்தின் விலை உயரும் என்றீர்களே, குறைந்து விட்டீர்களே என்ற கேள்வி வரலாம். ஆனால் பொதுவாக அடுத்த 15 நாட்களுக்கு தங்கத்தின் விலையிலே சில நாட்கள் குறைவு ஏற்படும். ஆனால் அந்த குறைவு என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் விலை உயரும் பொழுது ஆயிரங்களிலே உயரும், குறையும் பொழுது 100களிலே குறையும். அதுதான் பொதுவாகவே தங்க விற்பனையிலே சந்தையிலே இருந்து வரும் நிலை. ஆனால் அந்த நிலை இந்த வாரம் மேலும் சில நாட்கள் குறையலாம், ஆனால் பல நாட்கள் அதிக விலை உயர்வை காணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏறு முகத்தில் தான் தங்கத்தின் விலை இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள். எப்போதுமே தங்கம் விலை உயர்ந்தால் உடனடியாக புவிசார் குழப்பங்கள், பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது, டாலரின் விலை வீழ்ச்சி அடைந்து விட்டது என்ற தகவல்கள் தான் முன்னணியில் வைப்பார்கள். போர் பதற்றம், இதனால் தங்கத்தின் விலை உயர்ந்து விட்டது என்று அது ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும், பொதுவாக தற்போது மத்திய வங்கிகள் தற்போது டாலர் மீதான மதிப்பு குறைந்து வருகிறது, வலுவடைந்து வரவில்லை. இந்தியாவில் மட்டும்தான் டாலரின் மதிப்பு வலுவடைகிறது, ரூபாய்க்கு எதிரான டாலரின் மதிப்பு வலுவடைகிறது. ஆனால் உலக அளவிலே டாலருக்கு எதிரான நிலைதான் காணப்படுகிறது. அதனுடைய வீழ்ச்சியின் காரணமாக அதிலே டாலரிலே முதலீடு செய்தவர்களெல்லாம் தற்போது தங்கத்திலே முதலீடு செய்கிறார்கள். அதற்கேற்ப தற்போது பெட்ரோலிய பொருட்கள், கச்சா எண்ணெயின் விலையும் குறைய ஆரம்பித்து விட்டது. கிடுகிடுவென குறைகிறது. இந்தியாவில் குறையவில்லை, மற்ற நாடுகள் எல்லாம் தங்கத்தின் விலை, கச்சா எண்ணெய் விலை என்பது குறைந்திருக்கிறது. எனவே கச்சா எண்ணெய் விலை குறைவு, டாலருக்கு எதிரான நிலை, அதாவது டாலர் வலுவிழந்து வருகிறது. இவை மட்டுமில்லாமல் மத்திய வங்கிகள் அனைத்துமே அந்த தங்கத்தை அதிக அளவு வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்ட. மீண்டும் சீனா முதற்கொண்டு அனைத்து மத்திய வங்கிகளும், ஒவ்வொரு நாட்டில் உள்ள மத்திய வங்கிகள் தங்கத்தினை சேமித்து வைக்க ஆரம்பித்து விட்டன. புதிதாக தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்தியா போன்ற நாடுகளிலே
விழா காலம் இன்னும் அடுத்த மாதத்திலிருந்து விழா காலம் வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்யாண சீசனும் தொடங்கி இருக்கிறது. எனவே கல்யாண சீசன், விழா காலம் என அனைத்தும் வரும்போது தங்கத்தின் விலையிலே கிடுகிடுவென உயர்வு ஏற்படும். அதற்கு அடிப்படை காரணம் தேவை அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வாங்க வருவார்கள், தேவை அதிகமாக இருக்கும். ஆனால் விற்பனைக்கு போதிய அளவு தங்கம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக மற்ற நாடுகள் தங்கத்தை வாங்கி வைத்திருப்பதால் அதற்கேற்ற அளவு இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதனால் தான் தங்கத்தின் விலை உயர்வதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைய போகிறது. எனவே தங்கத்தின் விலை உயரப் போகிறது என்பது நிச்சயம், அதில் மாற்று கருத்தில்லை. எந்த அளவுக்கு உயரப் போகிறது? ஏற்கனவே கடந்த ஜனவரி 29 உலக வரலாற்றிலே இந்திய ரூபாய் மதிப்பில், இந்திய வரலாற்றில் என்று எடுத்துக்கொண்டாலும் 1,34,400 ரூபாய், அதாவது 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய் என கடந்த ஜனவரி 29 வந்ததுதான் இதுவரை தங்கம் அடைந்த உச்சபட்ச விலையாக இருக்கிறது. அந்த விலையை அடுத்த வாரத்தில் நிச்சயமாக தங்கத்தின் விலையானது அதிகரிக்கும், தாண்டும் என கூறுகிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் 15,000 1 கிராம் தங்கம் 15,000 தாண்டும் என்ற அளவிலாவது தங்கத்தின் விலை வரப்போகிறது என்றுதான் நம்முடைய சத்தியம் டிவியினுடைய பிக் போக்கஸில் நாம் மிக தெளிவாக கண்டுபிடித்திருக்கிறோம். குறிப்பாக வேர்ல்டு கோல்டு கவுன்சில், உலக தங்க சந்தை, அது மட்டுமில்லாமல் LBMA என்று அழைக்கப்படுகின்ற லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன், லண்டனில் உள்ள தங்க சந்தை அது. எனவே லண்டன் தங்க சந்தை, அதே போன்று வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஆகிய இரண்டிலும் உள்ள நகர்வுகள், அதே போன்று நியூயார்க்கில் உள்ள தங்க சந்தையில் உள்ள நகர்வுகள், பங்கு சந்தை நகர்வுகள், புவிசார் அரசியலில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல், குழப்பமான சூழல், அதே போன்று பெட்ரோலிய பொருட்களுடைய கச்சா விலை கிடுகிடுவென குறைந்திருப்பது, டாலருக்கு எதிரான நிலை வலுவடைந்திருப்பதால் டாலர் வலுவிழந்திருக்கிறது, மற்ற கரன்சிகள், மற்ற ரூபாய் மதிப்புகள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தங்கத்தின் விலை மீது அதிக அளவு டிமாண்ட், அதிக அளவு முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்த மத்திய வங்கிகள். இதனால் தங்கத்தின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே இந்த காரணங்கள் 2 காரணம். டாலருக்கு பெரிய மதிப்பு, இந்திய ரூபாய் மதிப்பு உயரவில்லை, டாலர் மதிப்பு தான் உயர்ந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலையும் அதிகமாகத்தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும். ஆனால் இந்தியாவிலே விற்பனை சீசன், அதாவது கல்யாண சீசன் மற்றும் விழாக்கால சீசன் தொடங்க இருப்பதால் இந்தியாவிலே தேவை அதிகரிக்க போகிறதால் தங்கத்தை நிறைய பேர் வாங்க போகிறார்கள். இதனால் தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பது என்பதுதான் தங்க நகை விற்பனையாளர்கள், நீண்ட காலமாக இந்த துறையிலே இருப்பவர்கள், தங்க சந்தையிலே தொடர்ந்து இயங்கி வருபவர்கள் அனைவருமே சொல்கின்ற தகவலாக இருக்கிறது. அதை தங்க நகை வைர வியாபாரிகள் சங்க தலைவர்கள் ஒருவரான ஜெயந்திலால் சலானியும் தொடர்ந்து அதை நம்மிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தங்கத்தின் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிற கூறியிருக்கிறார். எனவே தங்கத்தின் விலை உயரப் போகிறது. இது மிக மிக முக்கியமான, நகை வாங்குவோருக்கு மிக மிக முக்கியமான செய்தி என்பதால் இந்த தகவலை நாம் பகிர்ந்திருக்கிறோம். நிகிதா.